Welcome, Alpha. Welcome you all in the mightiest and matchless name of our Lord and Savior Jesus Christ. நம்ம உபாகமம் 8ஆம் அதிகாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். உபாகமம் புஸ்தகத்தை வாசி கொண்டிருக்கிறோம். டியூட்ரானமி. அதில் இந்த ஒரு வார்த்தை பார்த்தோம், பிழைத்து பெருகி. அப்படின்னா பிழைத்து பெருகி கர்த்தர் உங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசித்து ஹி இஸ் ஆர்டரிங் அஸ் டு பிரவேசி. ஆனால் நான் பிரவேசிக்கணும்னா அவர் சொல்கிறபடி கேட்கணும். அதான் சொல்கிறாரு. அதை சுதந்திரிக்கும்படி இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாக இருப்பீர்களாக. ஜாக்கிரதையாக இருக்குங்க. சாவதானமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா தேவனாகிய கர்த்தர் விளம்புகிறார். அது அவருடைய வாயிலிருந்து வர வார்த்தை வேலை செய்து கொண்டே இருக்கும். திஸ் ஃபுல் ஆஃப் லைஃப். இது தெரியாதபடி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போகும்போது தான் பிரச்சனைகள். இப்போ இன்னொரு பகுதி படிப்போம். ஜெர்மியா. ஃபஸ்ட்டு ஒரு ஆள் மேலே நம்ம விசுவாசம், தேவனுடைய கர்த்தர் வார்த்தையை நாம் ஏன் கேட்க வேண்டும்னா, அவர் யார் என்பதை முதல்ல உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் யார் என்று உணர்ந்து கொண்டாதான் நம்ம ஃபஸ்ட்டு அவர் மேலே விசுவாசத்தை வைக்க முடியும். இப்போ போட்டிருக்கோம், ஒரு ஃப்ரெண்டு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரெண்டை பற்றி ஃபுல்லாக புரிஞ்சிக்குவீங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி ஃப்ரெண்டு பிடிக்கிறீங்க? இல்லாட்டி சும்மா ஒருத்தன் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வச்சுருக்கீங்களா? அந்த மாதிரி ஃப்ரெண்டு போயிடல. ஆனால் எந்த ஃப்ரெண்டோட என்னால் தாங்க முடியும், என்னுடைய சுகத்திலும் எல்லாத்துலேயும் அவங்க இருப்பாங்க. எந்த ஃப்ரெண்டு உங்களுக்கு கஷ்டத்தில் இருப்பான்? உன் கஷ்டத்தில் நிற்கிறவன் தான் ஃப்ரெண்டு. இன்னும் உன்னோட சிரிச்சிட்டு இருக்கிறவன் எவனும் ஃப்ரெண்டு கிடையாது. அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து வச்சுக்காதீங்க, உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ரெண்டாவது, உங்கள் விசுவாசத்துக்கு ஏற்றபடி உங்கள் விசுவாசத்தில் வளர விடுகிறவர்களாக இருக்க வேண்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப். இது விஸ்டம் கீ. நான் யாரோட மூவ் பண்ணுறேனோ அவங்க என்னுடைய விசுவாச வளர்ச்சிக்கு உதவி பண்ணுகிறவர்களாக இருக்கணும். அதாவது என்னுடைய விசுவாச வளர்ச்சிக்கு உபத்திரவமாக இல்லாமல் இருக்கணும். உபத்திரவமாக இல்லாமல் இருக்கணும்னா என்னுடைய விசுவாச வளர்ச்சியை அவர்கள் கெடுக்கக்கூடாது. விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். வேத வசனத்தை வாசிக்க கேட்க வளரும். இப்போ அந்த சமயத்தில் ஒருத்தன் வந்து ஃப்ரெண்டாக உட்காடுறேன்னு சொல்லிட்டு, வாயா நம்ம போகலாம், இங்கே போகலாம், அங்கே போகலாம், அங்கே போகலாம். திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஈவன் இன் த கிறிஸ்டின் வேர்ல்டு. அது வரும்போது அவன் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக கர்த்தரை விட்டு உங்களை விலக்கி சொல்லுவான். நீங்கள் கர்த்தருடைய சொல்லும்படி கேட்க மாட்டீங்க. கேட்காதபடி பின்னால் மனம் பேதலித்து அவரை விட்டு வெகு தூரம் சென்று நல்லா அடி வாங்கி வாங்கி அப்புறம் பிரச்சனையாகும். இப்போ இதில் ஒன் ஆஃப் த திங்ஸ், எத்தனையோ இருக்குது கர்த்தரை பற்றி அறிவில் வளர்கிறதுக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு? உபாகமம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம், 23, 24. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். 3 செட் ஆஃப் பீப்புளை கர்த்தர் கொடுக்குறாரு. ஒன்று ஞானி. நீங்கள் எத்தனை பேர் ஞானின்னு நினைக்கிறீங்க? யார் ஞானி? இல்லை, யார் ஞானி? அதிகமாக படித்தனால ஞானியா? இப்போ வேதம் சொல்லுது கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம், பிகினிங். இட்ஸ் அ பிகினிங். அப்போ ஞானின்னா ஈவன் பைபிள் ஸ்காலர்ஸ் கடைசியில் யார் தேவனோடு உடன்படிக்கை செய்து அவரோடைய சேர்ந்து செயல் பண்ணி அவர்கிட்ட போகிறான்னா அவன் தான் ஞானி. ஞானம் ஒன்று இல்லை, அவன் தான் சக்ஸஸ்ஃபுல் கேரக்டர் வாழ்க்கையில். இந்த இடத்துல ஞானின்னு நம்ம நினைக்கிறோன்னு கேட்டால் அதிகமாக படிச்சுட்டாங்க, அவங்க ஞானி இல்லை. அவர் கர்த்தர் அதை கன்சிடர் பண்ணுறதில்லை. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஈவன் இன்க்ளூடிங் தெம். அப்புறம் பராக்கிரமன், ஒரு பைல்வான். பராக்கிரமன் நல்லா இருக்குது எனக்கு, வெரி பவர்ஃபுல் பர்சன்.
ரைட், பராக்கிரமத்தை குறித்து எனக்கு இந்த எபிலிட்டி இருக்குது, நான் அப்படி சாய்ச்சிடுவேன், அடிச்சிடுவேன், கிடிச்சிடுவேன், எதுவுமே பண்ண வேணாம். மூணாவது ஐஸ்வர்யவான், எனக்கு இவ்வளோ வெல்த் இருக்குது, நான் இப்படி செய்திட முடியும், அப்படி செய்திட முடியும். உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுக்குறவர் அவர். ரெண்டாவது அதை அனுபவிக்கிறதுக்கு பலனை கொடுக்குறதும் அவர் தான். அவர் அனுமதி கொடுக்கலன்னா, இப்போ ஒரு சின்ன வயசு கொடுக்குறாரு ஒருத்தருக்கு, ஆயுசு நாட்களே கொடுக்குறாரு. அந்த ஆயுசு நாட்களை அனுபவிக்கிறதுக்கு அதை அவர் கொடுக்கணும். இல்லாட்டி ஒன்றும் நடக்காது. நம்ம பாட்டுக்கு உட்காந்துருக்க வேண்டியதுதான். இப்போ 969 வருஷம் வாழ்ந்து மெத்தசலா வந்து ஒன்றும் செய்யலைன்னு அதான் பார்த்தோம். அதே மாதிரி நம்ம போயிடுவோம். ஆனால் மெத்தசலா செய்தான். ஏன்னா அவன் பீரியடில் தான், அவன் பறக்கிற போது தான் கர்த்தர் ஃப்ளட் அனுப்ப போகிறேன், உலகத்தை அழிக்க போகிறேன்னு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. அவன் எண்டில், மெத்தசலாவோட எண்ட் பீரியடில் ஃப்ளட் வரும், மெத்தசலா இறந்த உடனே ஃப்ளட் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஃபஸி இருக்குது. அதன்படி தான் அந்த ஃப்ளட் வந்துச்சு. அதுக்குள்ளே நோவாக்கு 500, அவன் பேரனாகிய நோவாக்கு 500 சில்லற வருஷம். அந்த காலத்தில் ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க. ஆகவே அவனுடைய எபிலிட்டியோ அவனுடைய இதோ தான் எவ்வளோ வச்சுருக்கான், திஸ் இஸ் நாட் கோயிங் டு மேட்டர். அவர் அலோவ் பண்ணாதான் நான் நீ வச்சிருக்கிறதே அனுபவிக்க முடியும். ஒருத்தன் எத்தனையோ பில்லியன்ஸ் வச்சுக்கிட்டு அவன் சீக்காக இருந்தான்னு என்ன பண்ணுவான்? நான் படிக்கும் போதெல்லாம் பார்த்துருக்கேன், நிறைய பில்லியனர்ஸோட வாழ்க்கையை படிச்சிருக்கேன். அவங்க ஒன்று சொல்லுவாங்க, இந்த ட்ரீட்மெண்ட், அதாவது என்னால் எதுவுமே செய்ய முடியும் இந்த உலகத்தில். ஐ கேன் கோ, ஐ கேன் ஃப்ளை அ பிளேன், ஐ கேன் டூ ஆல் தி திங்ஸ், எவ்ரி திங் ஐ கேன் பை, பட் நாட் மை ஹெல்த். யுவர் ஹெல்த் கம் ஃப்ரம்ஸ் த லார்ட் காட். ஸோ அது ஒன்று. அடுத்தது இப்போ பெருமை பாராட்டணும். எதை கொடுத்து பெருமை பாராட்டலான்னா, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும். ரெண்டும் ஆப்போசிட்டு. கிருபைனா ரொம்ப ஃபுல்லாக கிரேஸ்னா பேசாமல் இருப்பார். இன்றைக்கி கிருபை இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம எப்போவோ அடி வாங்கியிருப்போம் நம்ம செய்கிற தவறுக்கு. கிருபையும் நியாயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனை பற்றி அறியும் போது அவர் கிருபை செய்கிறவர். இதை ஒன்று தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அவர் நியாயம் செய்வார், கண்டிப்பாக நியாயம் செய்வார். நியாயத்தையும் செய்யும், நீதியையும் செய்கிறார். இங்கிலீஷில் எப்படி வாசிட்டு? Thus says the Lord, let not the wise and the skillful person glory and boast in his wisdom and skills. Let not the mighty and powerful person glory and boast in his strength and the power. Let not the person who is rich in physical gratification and earthly wealth glory and boast in his temporal satisfaction and earthly riches. Next, But let him who glories glory in this. Let him who glory. எதில் மேன்மை பாராட்டணும்? இப்போ வருது பாருங்க. That he understands and knows me. Understands and knows me. Personally and practically. Personally and practically. Directly discerning, recognizing my character. See, this is what we have to learn. இன்றைக்கி எத்தனை பேருக்கு ஆண்டவரோட கேரக்டர் தெரியும்? சொல்லுங்க. ஆண்டவரோட கேரக்டர் எத்தனை பேருக்கு தெரியும்? இங்கே மோசே சொல்கிறாரு, எக்ஸோடஸ் 34 மோசே என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, உங்கள் சமூகம் எனக்கு முன்னால் போகட்டும். ஆனால் யூனிக்காக காட் இன்ட்ரடியூசஸ் ஹிம்செல்ஃப். ஐ ஆம்ன்றாரு. ரெண்டாவது, நான் தான் கர்த்தர், வேறு யாரும் கிடையாதுன்றாரு. ரெண்டாவது, he tells his character. He tells his character. என்ன கேரக்டரு? எடுத்து படிங்க எக்ஸோடஸ் 34. வேத வசனத்தை வாசிக்கும் போது
நிறுத்தி நிதானமாக சில பகுதிகளை வாசிக்க வேண்டும். சும்மா அப்படியே மனப்பாடம். நம்மளுக்கு ஏன் நம்ம கிறிஸ்டியன் லைஃப்பில் நம்ம வி ஃபேஸ் ஃபெயிலியர்ஸ்னா வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி ஆர் ரீடிங். அப்படியே மெக்கானிக்கலாக படிச்சுட்டு போயிடுவோம். இப்போ 23ஆம் சங்கீதத்தை படினா 23ஆம் சங்கீதத்தை மெக்கானிக்கலாக படிப்போம். 91ஆம் சங்கீதத்தை மெக்கானிக்கலாக சொல்லுவோம். திஸ் இஸ் நாட் கோயிங் டு பெனிஃபிட் எனிவே. ஒரு நாள் அது பெனிஃபிட் ஆகாது. நான் ரியலைஸ் பண்ணி இதுதான் எனக்குன்னு சொல்லும்போது தான் உங்களுக்கு ஃபெய்த்தே இம்ப்ரூவ் ஆகும், ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ என் தேவனாகிய கர்த்தர்னா அவர் கேரக்டர் என்னன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அவர் தான் கேரக்டரை சொல்கிறார் மோசே கிட்ட. And the Lord passed by before him and proclaimed. See, this is a very wonderful thing God does. இன்னைக்கு யாரும் இதை சொல்லி கொடுக்கறதில்ல. He says, I am the Lord. There is nobody else. எனக்கு முன்னால் யாரும் இல்லை, எனக்கு பின்னாலேயும் யாரும் இல்லை, நான் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது I am the Lord. The Lord, a God, O merciful and gracious. இந்த மாதிரி தான் படிக்கக்கூடாது. ஒவ்வொரு கேரக்டராக சொல்லுங்க. He is merciful. God is merciful. Always merciful. என் தேவனை பற்றி எனக்கு என்ன தெரியும்? He is merciful. அவர் ஒருபோதும் நம்ம தவறு செய்கிறோம், மன்னிக்கிறதுக்கு தயப்படுத்திருக்கிறார். அவர்கிட்ட போய் சொல்கிறோம் தப்பு பண்ணிட்டோம் ஆண்டவரே. ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு மன்னிக்கிறது போல் he is merciful. merciful. அப்படிதான் mercifulனா அந்த வேர்டை யோசனை பண்ணுங்க. And gracious. Gracious. ஃபுல்லாக கிரேஸ் இருக்கு அவர்கிட்ட. கிரேஸ்னா வேத சட்டம் சொல்லுது தப்பு செய்த தண்டனை சாகு. ஆனால் அதுபடி செய்ய மாட்டார். ஆனால் நம்ம அவர்கிட்ட கேட்கும்போது சரி இனிமேல் செய்யாத. அந்த விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரியை அவருக்கு முன்னால் கொண்டாந்து சொல்லும்போது எல்லாரும் குறை சொன்னாங்க. விபச்சாரி. இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவத்துலேயும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. அவன் இப்போ இப்படி ஆக்கும், அவன் இப்படி ஆக்கும், எல்லாம் சொல்லி முடிச்சிடுறோம். ஆனால் அவர் என்ன சொன்னார்? அதை பார்த்துட்டு அவர் தெரியும், அவன் என்ன செய்தான்னு தெரியும். ஆனால் அவர் சொன்னார் sin no more. அவ்வளோதான் சொல்லி முடிச்சார். அப்புறம் ஒரு கேள்வி கேட்டார் எல்லாத்தையும். உங்ககிட்ட பாவமே இல்லைன்னு சொல்கிறவன் முதல்ல கல்லடினார். ஏன்னா அந்த லாவை எழுதுதே அவர் தான். ஸோ அந்த லாவை அதை விவசாயி கல்லெடுத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பழைய உடன்படிக்கையில் போட்டிருக்கு. இதை தான் பயப்படுறாங்க அவனுங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா ஒரு விபச்சாரம் பண்ணாதவன் பயப்படணும் அவசியம் கிடையாது. ஏன்னா யாரும் அவனை கல்லடிக்க போகிறதில்ல. ஏன் நம்ம ஆளுங்க பயப்படுறாங்க? வேணாம் அது பழைய கட்டளைகள் வேணாம்னு சொல்கிறாங்க. ஏன் பயப்படுறோன்னு சொன்னால் நம்ம செய்கிறோம். ஏன்னா அவருடைய ஸ்டாண்டர்ட் படி வேறு மாதிரி ஒரு பொண்ணை எடுத்து கற்பனை செய்து அவளோட குடித்தனம் பண்ணுகிற மாதிரி பார்த்தாலே விபச்சாரம் என்று இயேசு சொல்கிறார். இப்போ பெண்ணோ ஆனோ ரைட் whoever it may be. இப்போ எத்தனை பேர் மனக்கோட்டையில் வாழ்ந்துட்டுருப்பாங்க? அவங்களாம் விசாரிக்க அப்படி தான் இறங்குது அந்த கணக்கு. இப்போ அவருடைய பார்வை அப்படி இருக்குது. நீங்கள் நம்ம சொல்கிறோம் வேதத்தில் கூறப்பட்டிருக்கு விபச்சாரம் சொன்னால் ஒரு பெண்ணை இவன் தவறாக அணுகும் போதோ இல்லாட்டி பெண் இந்த ஆணை அவர் அணுகும் போதோ அவர் விபச்சாரம் செய்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் கர்த்தருடைய பார்வை வேறு மாதிரி இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு? நீ மனசுலேயே ஒரு பெண்ணோட அட்ரஸ் பண்ணி நீ அவளோட போயிட்டீனாலே உனக்கு பாவன்றாரு. இந்தபடி கணக்குப்படி பார்த்தா தமிழில் நிறைய பேர் பாவம் செய்திருப்போம். அப்போ மாட்டிக்கும்.
இது மாதிரி யாரும் செய்யலைன்னு யாராவது கை தூக்க முடியுமா? அட்லீஸ்ட் வருங்கால மனைவி வருங்கால கணவன் சொல்லிட்டு, இப்போ கல்யாணம் ஆகாதவங்க சொல்லுவாங்க, வருங்கால மனைவி கணவன் சொல்லிட்டு யாரையாவது ஒருத்தரை இமேஜின் பண்ணுவீங்க, அவனை கல்யாணம் பண்ண மாட்டீங்க. கடைசியில் பார்த்தா வேறு யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணுவீங்க. அப்போ அவரோட வாழ்ந்துருப்பீங்கல்ல முதல்ல. அதுவும் விஷயம் ரொம்ப நான் டஃப்பாக சொல்கிற மாதிரி இல்லை, நான் ஐ எம் ஜஸ்ட் இன்டர்பிரட்டிங் த பைபிள். ஸோ எல்லாருமே பாவம் செய்தவர்களாகி அதான் போட்டிருக்கோம். இது ஒரு பாவம். அப்போ தான் அந்த அவர் என்ன சொல்கிறாரு, உன்னிடத்துல பாவம் இல்லைன்னா நீ கல்லடின்றாரு. எந்த வித பாவமும், கொலை செய்யாதிருப்பாக பாவம், இச்சையாதிருப்பாகன்ற பாவம், எல்லா வித பாவம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அத்தனை பாவமும், எந்த பாவமும் இல்லைன்னு சொன்னால் நீ தாராளமாக கல்லடின்றாரு. அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, நீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணலாம். உங்கள்கிட்ட பாவமே இல்லைன்னா நீ ஜட்ஜ் பண்ணலாம். உங்கள்கிட்ட பாவத்தை வச்சுக்கிட்டு நீ எப்படி ஜட்ஜ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. அவங்கள பார்த்து கேட்டபோது அவனுக்கு அத்தனை பேரும் ஓடிட்டாங்க. மனசாட்சியில் கடிது கொள்ளப்பட்டவர்களாய், குத்துண்டவர்களாய் ஓடி போயிட்டாங்க. இப்போ அந்த பெண்ணும் இயேசு தான் தனியாக இருக்கிறாங்க. அவர் எழுதிட்டு தான் இருக்கிறார், தரையில் உட்காந்து எழுதிட்டுருக்காரு. அப்புறம் திருப்பி பார்க்குறாரு, எல்லாம் காணோம், ஒருத்தனும் காணோம். என்னம்மா நீ போகலையா? உன் மேலே குற்றம் சாட்டுறவர் எங்கே போனாலும் எல்லாம் போயிட்டாங்கன்றவர். அவர் உடனே அவர் என்ன பண்ணியிருக்கலாம், அவர் எடுத்து, இல்லை என்கிட்ட பாவம் கிடையாது, நான் உன்னை தண்டிக்கிறேன் அப்படின்னு அவர் இறங்கலை. அவர் என்ன சொன்னார், போ நீ பாவம் செய்யாதே, அவ்வளோதான். இதுதான் கிருபை. இஸ் மர்சிஃபுல். ஏன்னா அவருக்கு தெரியும் இவனை கண்டம் பண்ணோம்னா எங்கே போவான்னு. அதனால் கண்டம் பண்ண மாட்டார். டோன்ட் கண்டம் எனிபடி. ஓகே. அப்போ ஹீ சேஸ் திஸ் இஸ் கிரேஸ். ஸ்லோ டு ஆங்கர். ஸ்லோ டு ஆங்கர், மெதுவாக தான் இருக்கும். இது பாருங்க, நம்ம செய்கிற தவறுகளுக்கு உடனே பதில் வராது. பதில் வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இயேசுநாதர் பதில் கொடுக்க மாட்டாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கும் குறை சொல்கிறாங்க. அவர் உடனே கொடுத்துட்டாருன்னா உடனே அதுக்கும் கோவப்படுவாங்க. ஐயோ உடனே கடிச்சிடுறாரேப்பா, ஒரு சின்ன தப்பு பண்ணால் டபால்னு விழுந்தது. இது மாதிரி சொல்கிறவங்களே கேள்விப்பட்டிருக்கேன். அடுத்தது and abundant in loving kindness. பார்த்தீங்களா, abundant in loving kindness. அதான் அளவுக்க முடியாத. நான் பார்க்குறேன், நேற்று கூட பார்த்தேன், ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு அம்மா ஆண்டவருக்கு மீட் பண்ணும்போது அந்த லவ் வாஸ் ஸோ கிரேட். இட் சீம்ஸ் அவர் ப்ரெசன்ஸ்லேயே லவ் தான் இருக்குது. அந்த லவ் அவர்கிட்ட போகும்போது அந்த லவ் நம்மக்கிட்ட டிரான்ஸ்மிட் ஆகுது. அந்த டிரான்ஸ்மிட் ஆன உடனே பிகம் வேறு மாதிரி ஆகிடும். ஸோ இந்த கேரக்டர் அவருக்கு இருக்குது. அவர் அலங்கரித்து கொள்ளுகிறார் தன்னை அன்பினாலே. and truth. உண்மை. அவர்கிட்ட பொய் கிடையாது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம உண்மையாக இருக்கிறோன்னு சொல்கிறவங்க கை தூக்கலாம். இங்கே உண்மைன்னு அவர்கிட்ட சொல்கிறது யாருமே கிடையாது. Except God, nobody is perfect. ஏன்னா அவருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது எப்படின்னா, உண்மைன்னா அப்படி தூக்கி தூக்கணும். அவர் உள்ளதுன்னு சொல்லுன்றார், இல்லதுன்னு சொல்லிக் கொடுக்குறாரு. இதுதான் ப்ராக்டிக்கலி. சரி, அடுத்தது keeping mercy and loving kindness. Keeping mercy and loving kindness for thousands. Forgiving iniquity. பார்த்தீங்களா, பாவத்தை மன்னிக்கிறவர். And transgression. And sin.
எல்லாவற்றையும் அவர் மன்னிக்கிறாரு. எப்போ நம்ம அவர்கிட்ட போய் பாவம் செய்துட்டோன்னு மன்னிப்பு கேட்கும்போது மன்னிக்கிறாரு. நீ பாவம் செய்துட்டு மன்னிப்பே கேட்காம இப்படியே ஓடணுன்னா ப்ராப்ளம். ரெண்டாவது, இப்போ ஒரு பாவத்தை செய்துவிட்டு நான் பாவமே செய்யலைன்னு சொன்னால் அதில் உண்மை இல்லை. இந்த ஆங்கிளில் அவர் யோசனை பண்ணி பார்த்தாரா? பாவம் இல்லைன்னு சொல்கிறது உண்மை இல்லை. அது இதில் தான் நம்ம உண்மை வேணுன்றது. பாவம் செய்யாத மனுஷன் ஒருவனும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்குது. ஆகவே என் தேவனே இரக்கம் செய்யும். யார்? சாலமோனும் சொல்கிறார். ரைட், அடுத்தது. But who will by no means clear the guilty. பார்த்தீங்களா? he will by no means clear the guilty. ஒரு கில்ட் உள்ளவனை கில்ட்டாக விட மாட்டார். இது யாருக்கும் பிடிக்காது இந்த கேரக்டர். ஏன்னா நம்மக்கிட்ட கில்ட் இருந்துச்சுன்னா உடனே பாவம் செய்த உடனே என்ன ஆகும் தெரியுமா? இருதயம் என்ன செய்யும்? டப்புன்னு அடிக்கும். திருட்டுத்தனமாக ஏன் பாவம் செய்வோம்? பாவம் செய்கிறேன்ல, தப்பே செய்யலை, அவன் ஏன் சீக்கிரட்டாக போய் செய்கிறான்? ஏன்னா தான் செய்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்றது. அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். ஆனால் அவனை பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கேமராஸ். இந்த திருடங்கள்லாம் திருட போகிறாங்கல்ல, பேங்க்லேயோ எங்கேயோ கொள்ளடிக்க போகிறானுங்க, கடையிலையோ எங்கேயோ கொள்ளடிக்க போகிறாங்க. ஆனால் எப்படி மாட்டுறாங்க? கேமரா வச்சு மாட்டிக்கிறாங்க. அடுத்தது, he will not leave them guilty. Visiting the iniquity of fathers. Visiting the iniquity of fathers. Iniquity of the fathers. Upon children. Upon children. And the children's children. And the children's children. For the third and fourth generation. இதுதான் அவர் கேரக்டரு. இதை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்? பயம். இப்போ நம்ம பாவம் நம்ம பிள்ளை தலை மேலே விழுகுது, பிள்ளையோட பிள்ளை தலை மேலே விழுகுது, அது மேலே வரிசையாக விழுகுது, 4 ஜென்ரேஷன் விழுகுதுன்னு சொன்னால் எப்படி நம்புவாங்க? சரி, இதோட முடிப்போம். மிச்சத்தை நாளைக்கு ஆராய்ச்சி பண்ணுவோம். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன். என்ன நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது இதில் பற்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சர்வவல்லமையுள்ள தேவனாய் கர்த்தாவே, இந்த வசனத்தை பார்த்தோம், உமது கேரக்டர்ஸை அறிந்து கொள்ள தேவனாய் கர்த்தர் வழிநடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. உம்மை பற்றி அறிய எங்கள் விசுவாசம் வளரும் என்பது நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அப்படி தான் நாங்கள் எதிர்பார்த்து போய் கொண்டிருக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்ய வரும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. இந்த வசனத்தின்படி எங்களுக்கு இரக்கம் செய்து உம்மை பற்ற விசுவாசத்தை கொண்டு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள கிருபை தாருங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.